வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். மல்கியா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் மல்கியா சாப்டர் 2 verse 6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். இந்த காலையில பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு நடப்பது. அதனால காலையில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா என்ன காரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவரோடு நடப்பது என்பது 4 முக்கியமான காரியங்களை குறிப்பிடுகிறதாய் இருக்கிறது. முதலாவதாக அவருடைய சத்திய வசனம், வேத வசனம் நம்ம என்ன பண்ணோமா, நம்ம வாயில் இருக்கணும். நம்ம உதடுகளில் என்ன இருக்கக்கூடாது, அக்கிரமும் இருக்கவே கூடாது. 3வது காரியம் நாம் பார்க்கிறோம், என்ன பண்ணோம், நம்ம எல்லாரோட சமாதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. 4வது, அக்கிரமத்தில் இருக்கிறவங்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டியது அவசியம். ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்ததற்கான நோக்கம் என்னவென்றால் இந்த 4 முக்கியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில் தான் கவனமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்குதா அப்படின்னு தான் முதல்ல பார்க்க போகிறோம். பொதுவாக கிறிஸ்தவங்க வாயில் பார்த்தோன்னே என்ன வரணும், தோத்திரம் வரணும். ஸ்தோத்திரம் வரணுமா, தோத்திரம் வரணுமா? ரைட், பரவாயில்ல, வீழ்ச்சின்னு இருக்கீங்க, சிலர்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினச்சா. ரைட், ஸ்தோத்திரம் அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் என்பது ரொம்ப அவசியம். ஒருவரை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் செய்வதில் என்ன பண்ணுமா, பிந்தி கொள்ள வேண்டியது, முந்தி கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவங்க ஆண்டவரை பின்பற்றுகிறவங்க, ஆண்டவரோடு நடக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவங்க வாயில் இருக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய வாய், நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, ஞானத்தை உரைக்குமா. நீதிமானுடைய வாய் என்ன பண்ணுமா, ஞானத்தை உரைக்கிறதா இருக்கு. அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையானது எப்படி இருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்லது ஆண்டவரோட நடக்கிறவங்க, இஃப் யூ ஆர் சேயிங் தட் யூ ஆர் வாக்கிங் வித் காட், நீ ஆண்டவரோட நடக்கிற என்று சொன்னாலோ அல்லது ஆண்டவர் உன்னோட நடந்து வருகிறார் உன் பிரயாணத்தில் என்று சொன்னாலோ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்குமா, ஞானத்தை உடையதாய் இருக்கும். நாவோ, அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய நாவு என்ன பண்ணுமா, நியாயத்தை பேசுமா. நாக்கு என்ன பேசணும், நியாயத்தை பேசணும். வாய் என்னத்தை உரைக்கணும், ஞானமானதை. அப்போ சத்திய வசனம் அவன் வாயில் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்னொரு படி மேலே போய் அவன் சொல்லுகிறான், சாலமோன் சொல்லுகிறான், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் எப்படி இருக்கு, ஜீவ ஊற்றா இருக்குதான். நீதிமானுடைய வாய் எப்படி இருக்கு, ஆமா. யோசிச்சு பாருங்களேன், உங்க வாயில ஜீவ ஊற்று வருதா, இல்லை என்ன ஊற்று வருதுன்னு நீங்களே கொஞ்சம் லைட்டாக அப்படியே, நம்ம கடந்த வாரம் ஃபுல்லாக அல்லது இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், என்னன்னா மாதத்துடைய முதல் நாள், வாரத்துடைய முதல் நாள், அதுவும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற நாள். அப்போ 5 மாதங்களாக நம்ம வாயிலிருந்து ஜீவ ஊற்று வருதா இல்லை காவா திறந்து விட்ட மாதிரி வந்ததா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். வேதம் சொல்கிறது நீதிமானுடைய வாய் எப்படி இருக்கணுமா, ஜீவ ஊற்று போல வருமா. சிலர்லாம் வாயை திறந்தாங்கன்னா, ஐயோ ஆண்டவரே இயேசுவே, நானே பல நோண்டி நானே பத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே தோணும். அது வாயல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரோடு நடக்கிறவங்க வாய் ஞானத்தை பேசும், அவங்க உதடுகள் நியாயத்தை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. 3வது, ஜீவ ஊற்று வருகிறது. ஆனால் கொடுமையான துன்மார்களோட என்ன பண்ணுமா, வாசி முடிங்க, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கொடுமை என்ன பண்ணுமா, துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். அப்ப லொடலொடன் பேசுறவங்களா நீதிமானா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது கொடுமை என்ன பண்ணுமா, துன்மார்க்கருடைய வாயை மூடிக்கிறவங்களாம் துன்மார்க்கம் பண்றவங்களா அப்படின்னு கிடையாது. வேதம் சொல்லுகிறது நீ வாயை திறந்தா ஜீவ ஊற்று வரணும். ஜீவ ஊற்று என்றால் அநேகருக்கு ஜீவனை கொண்டு வருகிற நீர்காலாய், நீர் ஊற்றாய் ஆண்டவர் உன்னை மாற்ற வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு நீ பேசும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நீ உரைப்பாய் என்றால் ஆண்டவர் உன் வாயில பயன்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை
உன் வாயிலிருந்து புறப்பட்டு வெளியே வரும் என்றால் அநேகருடைய வாழ்க்கையை அதை மாற்ற வேண்டியது அவசியம். ஆனா நம்ம பேசும்பொழுது நம்ம வாழ்க்கையும் மாறதில்ல, எதிராளியும் தூக்கு மாட்டிக்கின்னு செத்துடுறான். அப்படி செத்துருந்தா ஜனத்தொகை அது கம்மியாக இருக்கும், அதுவும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி அல்ல. ஆண்டவரோடு நடக்கிறோம் என்றால் அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், ஜீவன் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்படின்னா சரீரத்துக்கு ஜீவன் இல்லை, ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கிறது அவசியமானதாய் இருக்கிறது. சிலர்கிட்ட பேசும்போது அப்படியே அக்கினி அபிஷேகமாக இருக்கும், சிலர்கிட்ட பேசும்போது அனலாம் இருக்கும், சிலர்கிட்ட பேசும்போது வேத வசனத்துடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், சிலர்கிட்ட பேசும்போது உலக காரியங்கள் தான் கேட்கும். நீ அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஓடணும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் அங்கே உட்காரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ மற்றவங்க பேசும்போது கேட்கும்போது வேத வசனம் வருகிறதா, அது உன் ஆவியை உயிர்ப்பிக்கிறதா, உன் ஆத்துமாவுக்கு ஜீவன் தருகிறதா என்று பார்க்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதிலே சாலமோன் சொல்லுகிறான், 31 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். இங்க பாருங்க, வாயை எதுக்கு திறக்கணுமா, ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. கைண்ட்னஸ் அவர் நாக்கில் இருக்கணுமா. ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்லது ஆண்டரோட நடக்கிறவங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா, முதல் குறிப்பு என்னன்னா, அவங்க ஜீவ ஊற்று அல்லது வேத வசனம் அவங்க வயிற்றுலேருந்து வாய் வழியில வெளியே வரணும். ரெண்டாவது, அவங்க மன அழகா தாழ்மை உள்ளவர்களாய் கைண்டானவங்களா இருக்கணும். வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, அது கைண்டா இருக்கணும், அது ஏற்றுக்கொள்ளதை போல இருக்கணும். அப்போ ஒன்றும் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஆண்டவரோட இருக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஆண்டவரோட பிரயாணிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட பிரயாணிக்கிறார் அப்படின்னா உங்கள் வார்த்தைகள் ரொம்ப கைண்டுள்ளதாக இருக்கணும், அது தயவுள்ளதாக இருக்கணும், அது கேட்கும்பொழுது இனிமையுள்ளதாக இருக்கணும், அது அநேகர் ஆண்டவர் பக்கம் வசப்படுத்துகிறதா இருக்கணும். ஆண்டவர் பக்கம் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா யாரையாவது வசப்படுத்தணும்னு பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அப்படியே தேனு மானு கடைசியில் ரெண்டுமே கொண்டு போய் வயிற்றில் போடுற மாதிரியே இருக்கும். அது தயவுள்ள பேச்சு அல்ல, ஆண்டவர் பக்கம் இழுக்கணும். உங்கள் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை போல பேசும். இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது அவருடைய பேச்செல்லாம் ஒன்று தான் தெரியுமா உங்களுக்கு, ஒரே ஒரு காரியத்தை கொடுத்து தான் பேசினார். என்ன தெரியுமா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன, அவ்வளவுதான். வேற எதுவுமே அவர் பேசவே இல்லை. அவர் அன்புள்ளவரதா இருந்தால், தயவுள்ளதா, அதிசயம் எல்லாம் ரைட்டு தான், அதெல்லாம் ஆடட் ஆன் தான். ஆனால் அவருடைய டீப் கோர் தீம் என்னன்னா, பரலோகம் போகிறதுக்கு இது தாண்டா வழி அப்படின்னாரு. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களும் நானும் பேசும்பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், பரலோகம் போகிறதுக்கு வழியை கொண்டு போகிறதா இருக்கணும், மற்றவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு கொண்டு போகக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு என்ன சொல்றாரு பார்க்கலாம். 1 பேதுரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இங்க பாருங்களேன், அவர் பாவம் செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அல்லது பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்மளை குறித்து சாட்சி என்ன வரணும், பாவம் செய்யவில்லை, வாயிலிருந்து என்ன வரல, வஞ்சகம் காணப்படவே இல்லை. வஞ்சகம்னா என்ன தெரியுமாங்க, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது, வஞ்சகமா இருப்பது. அதுல சிறந்தவர்கள் யார் என்றால், உலகத்திலேயே சிறந்தவர் யார் சொல்லுங்க பார்ப்போம், பெந்தகோஸ்தக்காரங்க தான். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது ஆஹா இயேசுநாதரே மயங்கி அவரே வந்து தம்பி என்னை திரும்ப கொண்டு போய் அடக்கம் பண்ணுறங்கடா அப்படின்ற அளவுக்கு நம்ம இப்போ நடிப்போம், புரியுதுங்களா. அதே வெளியே போனோடனே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், திங்கக்கிழமை உச்சக்கட்டத்தில் இருக்கும். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கலுங்க, நம்ம வாழ்க்கையில் வஞ்சகத்தை இல்லாத இருதயத்தின் ஆழத்தில் இயேசுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும், அது முழுமையாய் இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவோட நடப்பதற்கான காரியங்களாய் இருக்கிறது. சிலர் அப்படி அல்ல, சிலருடைய காரியங்கள்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. எப்படி என்றால், ஓசியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இங்க பாருங்களேன், இந்த ரகசியம் தெரியாம
இந்த ரகசியம் தெரியாம நீங்க ஆண்டவரோட நடக்கிறீங்க. எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது ஆண்டவர் அவங்க கூடவே தான் இருந்தார். விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவங்க கூடவே தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. என்னன்னா ஆண்டவர் நம்மோட நடந்து கொள்ள வருகிறார் என்பதனால, அவங்க தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்கல்ல, வழி வனாந்திரம் முழுதுமாய் ஆண்டவர் அவங்களை சங்காரம் பண்ணி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு அறிவு இல்லை, அல்லது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னென்றால், நீயும் நானும் வாயை திறக்கும் போது அது ஜீவ ஊற்று வெளியே வர வேண்டியதா இருக்கிறது, அன்பு வெளியே வர வேண்டியதா இருக்கிறது, ஆண்டவருடைய சத்திய வசனம் வெளியே வர வேண்டியதா இருக்கிறது, தயவுள்ள வார்த்தைகள் வர வேண்டியதா இருக்கிறது, உன் உதடுகள்ல வஞ்சகம் இல்லாத பேச்சுகள் வர வேண்டியதா இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு என்ன இல்லை? அறிவில்லை. அறிவில்லைன்னா சங்காரம் பண்ணி போட்டுருவாரு. நீ வாசிங்க, அறிவை வெறுத்தாய். அறிவை வெறுத்துறோம். இன்றைக்கு சத்தியம் சொல்லுகிறத நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அதை வெறுத்து விடுகிறவர்களா இருக்கிறோம். அநேகர் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சில சத்தியங்கள் கேட்கும்பொழுது இது எனக்கல்ல, நான் ரொம்ப நல்லவங்க, நான் எந்த சத்தியம் எனக்கு இல்லை, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உத்தமமோ அது செம்மையானதா இருக்கிறது, அது ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானதா இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே என்ன பண்ணி கொள்ளுகிறோம்? வஞ்சித்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு சத்தியத்தை கேட்கும் பொழுது, ஆமா வேத வசனம் என்னோடு பேசுகிறது, என் வார்த்தைகளில் கவனமாய் இருப்பேன், அது தயவுள்ள வார்த்தையா என் வாயிலிருந்து வரும் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம வெறுக்கப்படாத ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்போ அறிவில்லாத என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். கடைசியில ஆண்டவரும் கைவிட்டுருவாரு. ஆண்டவரும் கைவிட்டுருவார். கடைசியில வந்து ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா அவரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, முதல்ல உனக்கு நான் சத்திய ஆவியானவர் அனுப்பினேன், நான் உன்னோட இருந்தேன், நீ ஏன் கூட நடக்கிறேன்னு, ஆனா உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அது ஜீவ ஊற்றா இல்லாத அநேக ஆத்துமாக்களை அழிவுக்கு கொண்டு போகிற வார்த்தைகளா இருந்தபடினால அவர் உன்னை விட்டு விலகி விடுகிறவராயிருக்கிறார். பாக்குறோம், அவங்க அறிவை வெறுத்துறாங்களாம். யார் வெறுக்கிறா? ஆண்டவருடைய பிள்ளைங்க அறிவை வெறுத்து, ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு படி போறாரு. நீ வேதத்தை மறந்துட்ட அப்படின்னா, சத்தியத்தை மறந்துட்ட அப்படின்னா யாரை மறந்துடுவாரா? உன்னை தானே மறக்கணும். ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு, தம்பி நீ என்னோட வாப்பா அப்படின்னாரு. ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை எல்லாம் சுதந்திரிப்பாங்க, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். இங்க ஒரு பெரிய லாக் இருக்குது. என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, நீ சரியா இல்லைன்னா உன் பிள்ளை மறந்துடுவேன். இப்போ கனெக்ஷன் எங்கே கட் ஆகிட்டு பாருங்களேன். இங்கே ஆபிரகாமோடைய சந்ததியாய் நீயும் நானும் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிற இடத்துல, நீயும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை போல அவர் நடக்க வைப்பதை போல நடக்காம விட்டு விடுகிற இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம பிள்ளைகளை, அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைகளை ஆண்டவர் மறந்து அந்த பிள்ளைகள் உலகத்தில் போய் அவங்க எல்லா அழிவை தேடிக்கொண்ட பிறகு அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்து, இந்த போதகர் அந்த போதகர், அந்த சர்ச்சு இந்த சர்ச்சு, எங்கன்னா போயிட்டு அவங்கள மனம் திரும்ப வைக்கலான்னு பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, உன் வாயின் வார்த்தைகள் உன் உதடுகளை கருத்து ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார் எபிரேயருக்கு எழுதும்போது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இங்க பாருங்க, முதல்ல அவர் சொல்றார், சிம்பிளா ஒரு வழி சொல்லித்தரேன் அப்படின்றார். என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுவே அவருடைய நாமத்துக்கு உயர்த்துகிறதாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்வது நலமானதாய் இருக்கிறது. எல்லாவற்றும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும், தீமைன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நன்மை கூட்டல் நன்மை தான். பெரிய நன்மை சின்ன நன்மை எது நடந்தாலும் ஆண்டுக்கு என்ன பண்ணோம்? ஆனால் நம்ம ஆண்டருக்கு கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா? இந்த சின்ன வயசுல இப்படி நான் அனுபவிக்கிறேன்னு, அல்லது வயசான காலத்தில் இப்படி அனுபவிக்கிறேன்னு, அல்லது முதிர் வயதில் இப்படி அனுபவிக்கிறேன்னு, அதில் கதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு தந்த ஜீவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு தந்த ஆகாரத்துக்கு நன்றி ஸ்தோத்திரம். சிலர்லாம் சாப்பாடை எடுத்து வச்சேன், இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்வாங்க. இதெல்லாம் சாப்பாடை சாப்பிடும் போது வேற குறை சொல்லினே சாப்பிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? வீட்டில் கஷ்டப்பட்டு ஆண்கள் சமைச்சு வைப்பாங்க,
பார்த்தீங்களா? உடனே ஆண்கள்லாம் ஒரே சிரிப்பு பாருங்க. அதை சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க? அதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, எதுவுமே இல்லை, சுத்த நீர் இருக்குதுல, குஷ்டிப்பாடு. ஆண்டர் அதுக்காவது கொடுத்தாருல. சுத்த நீர் கூட குடிக்க முடியாமல் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டர் உனக்கு அதை குடிக்கிறதுக்காவது ஜீவன் கொடுத்தாரு, நன்றி ஆண்டவரை தோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டர் உங்களை ஸ்தோத்திர பலியோடு மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரம் செய்வது உதடுகளினால, இருதயத்தினால, வார்த்தையினால அவர் மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஒன்று ஆண்டர் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. உங்களை குறித்து யாராவது உங்களை குறித்து அவதூறாக பேசுகிறாங்களா, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்காய் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். உங்களை குறித்து யாராவது உங்கள் முதுகு பின்னாடியே குத்துறாங்களா, என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அவங்கள எப்போ பழி வாங்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீ விழுவாய், நான் எழுவாய். யானைக்கு ஒரு காலம் வந்தால், யானை பூனையா எப்போ ஆச்சுன்னு தெரியல, பூனை எப்போ யானை ஆச்சுன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா கூட அது பூனை யானை மாதிரி இருந்தால் கேவலமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் பழமொழிக்கு அப்போ ஒன்றெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீ எல்லாவற்றிலும் உன் உதடுகளினால, உன் இருதயத்தினால ஆண்டருக்கு என்ன பண்ணுமா? அதுதாங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க. நீ ஆண்டவர் உன்னோட நடக்கிறா அல்லது நீ ஆண்டரோடு நடக்கிற அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம், எல்லா நாளும் ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119ஆம் சங்கீதம் 171ஆம் வசனம். நீங்க எடுக்க கஷ்டமா இருந்தா OHல பார்த்துக்கொள்ளுங்க. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். இங்க பாருங்களேன், பிரமாணம் போதிக்கப்படும் பொழுது, பிரமாணம் போதிக்கப்படும் போது உன் அவர் நம்ம உதடுகள் என்ன பண்ணுமா? அவர் துதிய பிரஸ்தாபம். வேத வசனத்தை கேட்கப்படும் பொழுது அல்லது வேத வசனம் நம்மோட பேசும்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும், ஆமேன் என்று சொல்லணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆண்டவரை துதிக்கும் பொழுது வேத வசனம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறதா இருக்கிறது? நிறைவேறுகிறதா இருக்கிறது. நம்ம வேத வசனம் நம்மகிட்ட பேசும்பொழுது, ஆவியானவர் நம்மகிட்ட பேசும்பொழுது, நம்ம அசையாத கல்லு போல இருந்தா கல்லு மேலே எது அடித்தாலும் என்ன ஆகும்? திரும்ப. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ரப்பர் பால் எடுத்து நேராக நின்று உங்கள் மூஞ்சிக்கு நேராக செவுத்தில் அடிங்களேன், எங்கே வரும்? மூஞ்சிக்கே தான் வரும். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பாறையாக இருந்தால் வேத வசனம் ரிட்டர்ன் போயிடும். ஆனால் நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டருடைய வாக்குத்தத்தங்கள் அல்லது வசனங்கள் நம்மோட பேசும்பொழுது அது ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டு துதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுகிறதா இருக்கிறது. ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மோடு நடந்து வருகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் அநேகரோட ஆண்டவர் நடந்து வந்தார். ஆண்டவர் ஏனோக்கோட ஆண்டவர் நடந்து வந்தார், மோசேயோட ஆண்டவர் நடந்து வந்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசுவே நம்மோட நடந்து வந்தார். இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. இயேசுவே மனிதர்களோட, யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவே மனிதர்களோடு நடந்து வந்து எல்லா காரியங்களையும் அழகாய் வெளிப்படுத்தினவராயிருக்கா. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்தோத்திரம் உன் உதடுல இருந்து கொண்டே இருக்கணும். அது மாயமற்றதாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, வேத வசனம் உனக்குள்ள வரும்பொழுது நீ என்ன பண்ணும்? துதி செலுத்த வேண்டியது அவசியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டருங்க வசனம் சொன்ன பிறகு அல்லேலூயா சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்வாங்க. எதுக்குன்னா நீங்கள் உணர்ந்து அதை செய்யணும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அவங்க சொல்கிறாங்கன்ற சொல்லுக்காக என்ன பண்ணுவான்? அல்லேலூயா சொல்லிருப்போம், சோத்திரம் சொல்லிருப்போம், ஆமீன் சொல்லிருப்போம். அப்படி அல்ல. வேத வசனம் உனக்கு உரைக்கும் பொழுது, ஆவியானவர்களோடு தொடும் பொழுது அவருக்கு ஆமேன் என்று துதிக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. வேத வசனம் உனக்கு கூட வரும்போது நீ என்ன பண்ணுமா? திரும்ப வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். என்ன பண்ணுமா? நம்ம உதடுகளுடைய எல்லா காணிக்கைகளையும், காளைகள் என்றால் பலிகளையும் செலுத்த வேண்டும் என்றால் அக்கிரமத்தை விட்டு நீங்கணும். அதுக்கு ஒரே வழி வேத வசனம் தான்.
வசனம் அன்றி ஒருவனும் எந்த காரியமும் பண்ணவே முடியாது. வேற வசனம் ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது என்றால், ஆண்டவருடைய வசனம் ஒருவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது என்றால், அவன் தான் அழகா வேலை செய்யறவனா இருக்கிறான், அவன் தான் ஆண்டவருக்காய் ஜீவிக்கிறவனா இருக்கிறான், அவன் தான் உத்தமத்தில் நடக்கிறவனா இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்கு சவுலை தொட்டதோ அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை முழுதுமா ஆண்டவரை விட்டு விலகாமல் இருந்தான். காரணம் என்னன்னா, அவன் ஆண்டோடைய வார்த்தையை அழகா ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதுல சில காரியங்களை தூர வைக்க வேண்டிய அவசியமானதாக இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி என்ன பண்ணுமா? ஜீவனை விரும்பணுமா? எது ஜீவனே? ஜீவ ஊற்று தருகிறது தான் ஜீவனா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நம்ம எதை விரும்பணுமா? ஜீவன். ஜீவனா உன் ஆத்மா செழித்திருப்ப நீ விரும்பணும். ஆத்மா எப்படின்னா போட்டோம், நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன், என் அழகை பார்த்துக் கொள்ளுகிறேன்னா அது வாழ்க்கை அல்ல. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. இங்க பாருங்களா, வேதம் சொல்லுகிறது, ஜீவனை விரும்புகிறவன், ஆத்துமாவை விரும்புகிறவன், ஆத்துமா செழிப்பா இருக்கணும், ஆண்டவர் என்னோட நடக்கணும் என்று விரும்புகிறவன் நாக்கையும் உதடையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறவனா இருக்கிறான். அடுத்து வாசிங்க. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இங்க பாருங்க, அவர் சொல்றான், உதடுனால என்ன பண்ணுமா? சமாதானத்தை தேடும். நீங்க ஆண்டவரோட நடக்கிறீங்க அப்படிங்கன்னா முதல் காரியம் நம்ம பார்த்தோம். 2வது காரியம் என்னன்னா, சமாதானத்தை தேடிக்கணும். சமாதானத்தை பின்தொடர்ந்து போகணும். நீங்க எல்லாரோட சமாதானமா இருப்பது நல்லது. ஆனா அது ரொம்ப கடினம். சொல்றது ஈஸி, சமாதானமா இருப்பது என்பது ரொம்ப கடினம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. என்னை போலவே எத்தனை பேர் இங்க இருக்கீங்கன்னு கேட்டா ஒரு ஆள் கூட கிடையாது. உங்க எல்லாருக்கும் தலையில அழகா இருக்கு. எனக்கு கொஞ்சமா இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சமா வச்சுக்கினா அதையாவது டை அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்னை விட கம்மியா வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? டை அடிச்சுக்கின்னு இருக்குன்னு காட்டுறாங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு மாதிரி கிடையாது. சமாதானமாக இருப்பது ரொம்ப கடினம். ஆனால் ஒன்று செய்யலாம். என்ன தெரியுமா? நம்ம உதடுகளையும் நாவையும் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளலாம். மற்ற காரியங்களில் ஈடுபடாத, மற்றவர்கள் குறித்து பேசாத, மற்ற காரியங்கள் எதுவுமே பண்ணாமல் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆமேன் என்று அவரை துதிக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் விற்று விலகுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளை இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற 2 முக்கியமான காரியம் என்னன்னா, உன் உதட கரெக்டாக வச்சுக்கோ. உன் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருப்பதாய் வைத்துக்கொள்ளு. அப்போ தானா மற்றவர்களை என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய திருப்ப முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம் சொல்லுகிறார். மீகா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்க பாருங்க, நீங்க ஆண்டவரோட ஜீவிக்கிறீங்க, ஆண்டவரோட நடக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்த்தோம், உன் வார்த்தைகளை குறித்து கவனமாயிரு. வார்த்தைனா வாயிலிருந்து வர்றது, அது ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும், ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளதாக இருக்கணும். 2வது, உன் உதடுகள் கபடற்றதாக இருக்க வேண்டும், வஞ்சகம் இல்லாமல் இருக்க வேண்டும், அது நியாயத்தை பேசுகிறதா இருக்கணும், அது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதாக இருக்கணும், அது துதியை ஏற்படுத்துவதாக இருக்கணும் என்பதை குறித்து கவனமாக இருக்கணும். 3வது ஒரு காரியம், நீ ஆண்டவரோடு நடக்கிற அப்படின்னா மன தாழ்மை உள்ளவனா. இயேசு எல்லா இடத்துலையும் தாழ்மை உள்ளவராக தெரியுமா உங்களுக்கு? எந்த இடத்துலையுமே அவரை கேட்குறாங்க, அவரை டைரக்டாகவே கேட்குறாங்க, அப்போ நீங்கள் தான் தேவனா? அவர் எதுவும் சொன்னாரா? ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, கம்முன்னு இருந்தார். காரணம் என்னன்னா, அவருக்கு வந்த வேலையை முடிக்கணும், வந்த வேலையை முடிக்கணும். சிலர்லாம் எப்படி தெரியுங்களா, நீங்கள் தான் கொயர் லீடரா, நீங்கள் தான் நல்லா பாடுகிறவரா அப்படின்னு சும்மா நான் உசி பற்றி பாருங்களேன். ஐயோயோ, அவங்களுக்கு நல்ல கொம்பு முளைச்சணும். ஓ, நீங்கள் தான் அவங்களா? ஓ, நீங்கள் தான் நல்லா வாசிப்பீங்களா அப்படின்னு பாருங்களேன். அவங்க என்னமோ அவங்க அடுத்த வாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்க வச்சிங்களா, பாடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காதில் பஞ்சு வச்சுன்னு உட்கார்ற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது? அப்போ உன்னால நீங்கள் தாழ்மை இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா அந்த காரியத்தில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது.
ஆண்டவர் உன்னை என்னை அழைத்தது என்ன தெரியுமா? அவரை சுமந்து போவ, அவருக்காக அநேகரை அக்கிரமத்திலேருந்து என்ன பண்ணணும்? திருப்பணும். ஆனால் நம்ம முதல்ல அக்கிரமத்திலேருந்து திரும்பிட்டோமா அப்படின்னு பார்க்கலாம். அக்கிரமம், கிறிஸ்தவங்க செய்கிற அக்கிரமம் என்ன தெரியுமாங்க? பெரிய அக்கிரமம். நம்ம மோசேவின் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறோம். என்ன கற்பனை கையிலுகிறோம்? கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாது இருப்பாயாக. இப்போ எத்தனை பேர் இன்னைக்கு கொலை பண்ணிட்டு வந்துக்கிறீங்க? சரியா பார்த்துங்க, ஃபோன் பண்ணுங்க உடனே. எத்தனை பேர் இன்னைக்கு காலைல திருடிட்டு வந்துக்கிறீங்க? இப்போதான் கை தூக்குறீங்க இல்லையா? ஓகே. எத்தனை பேர் திருடிட்டு வந்துக்கிறீங்க? யாருமே இல்லை. நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனால் அதை விட மோசமான காரியம் செய்யறோம்னா தெரியுமா? நம்ம அக்கிரமம் செய்கிறோம். எப்படி தெரியுமா? உதடுகளினால, வார்த்தையினால, ஜீவ ஊற்றா இல்லாத இருப்பதுனால அநேகரை அக்கிரமத்தில் நம்ம என்ன பண்ண முடியல? திருப்பவே முடியல. நீங்கள் எங்கன்னா போயிட்டு உங்கள் சாட்சியை சொல்லி கொண்டு வாங்க, ஆத்துமாக்கெல்லாம் நம்ம ரெடி. இங்கேருந்து எங்கே போவோம்? திண்டிவனம் போய் கூப்பிட்டு வருவோம். ஏன்னா திண்டிவனத்தில் இருக்கிறவனுக்கு நீ எப்படிப்பட்டவனே தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லிப்பாரு, கேட்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு உன்னுடைய எல்லா காரியமும் தெரியும். நீ வாயை திறந்தா அது என்ன வார்த்தை வரும்னு. எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சமாதானமாக இருக்கிற, அல்லது எதிர் வீட்டுக்காரங்கிட்ட சமாதானமாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க. நாங்களாம் கிறிஸ்தவங்க, அவங்க அசுத்தாவி பிடிச்சவங்க, சாத்தானே போ. இதில் வேறு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் வாங்க, என் வீட்டில் இருக்க எதிர் வீட்டில் இருக்கிறவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், எனக்கு விரோதமாக செயல்படுகிறான். நானும் வெக்கம் கட்டு போய் வந்து அது பரலோகம் போகணுன்றதுக்காக தண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டை சுற்றி தெளிச்சுட்டு போகிறது. உங்களை ஏமாற்றிக்கின்னு நான், எனக்கு தெரியும் நான் என்னை ஏமாற்றிக்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் உங்களையும் ஏமாற்றிட்டு போகிறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, கிறிஸ்தவனா நீ நானும் இருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுறோன்னா எளிதாக நீ சத்தியத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உன் வாயில, உன் வாழ்க்கையில் அக்கிரமத்தை விட்டு நீக்கி மனத்தாழ்மையாக இருந்து பார். உன் தாழ்மையை பார்த்து தானா அநேகர் உன் பின்னாடி வருகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை செய்வதே கிடையாது. பல விதத்தில் தவறு விட்டுறோம், பல விதத்தில் விட்டு விடுகிறோம். காரணம் என்ன வேணா, நமக்குள்ளே நம்ம கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு பெருமை இருக்குது. பார்த்தீங்களா? பெருமை எருமை கூட மேய்க்காதான். தெரியுமா உங்களுக்கு? எருமையை மேய்க்கணும்னா பெருமையாக இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நான் எருமை மேய்க்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பென்ஸ் காரில் போனீங்கன்னா எருமாடை மேய்க்க முடியாது. பணக்காரனாக இருக்கிறேன், நான் எருமாடு மேய்க்க போகிறேன் அப்படின்னு பென்ஸ் காரில் போய் எருமை மாடு மேய்க்க முடியுமா? எருமை பின்னாடி பொறுமையாக போனால் தான் எருமையாக மேய்க்க முடியும். அப்படி என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்தவராக மனத்தாழ்மையாக இருக்கணும். எல்லா நேரத்திலையும் முதல்ல சத்தியத்தை நீ சொல்லப்பட வேண்டிய இடம் எது தெரியுமா? நீ இங்கேருந்து பாகிஸ்தானில் போய் சத்தியத்தை சொல்ல வேணா, ஆண்டரை கூப்பிடல. நீ இருக்கிற இடத்துல சத்தியத்தை சொல்லு, நீ வேலை செய்கிற இடத்துல சத்தியத்தை சொல்லு, நீ உன்னோட பழகிறவங்க கிட்ட சத்தியத்தை சொல்லு. அவங்க உன்னை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாரு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும், இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் நம்பரை உங்ககிட்ட வாங்கி அவங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டது இங்கே ஸ்பீக்கர் போட்டேன்னு வச்சிங்களேன், இங்கே எத்தனை பேர் சர்ச்சில் இருப்பீங்கன்னு தெரில. இல்லைங்க நான் சத்தியமாக சர்ச்சில் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க. ஆனால் நம்ம அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது ஏன் தெரியுமா? நமக்கு தாழ்மை கிடையாது. எங்கெல்லாம் தாழ்மை வேணும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் வேணும்னே சண்டை வலிப்பான், உன்னை இழுத்து உன்னுடைய பொறுமையை சோதிப்பான், உன் சத்தியத்தை சோதனை செய்வான். நீ ஆண்டருக்குள்ள இருக்கிறாய் என்பதை அவன் சோதித்து பார்ப்பான். அவன் உன் மேல கல்ல கூட தூக்கி போடுவான். முதல்ல சொன்ன, உன் வாயில தாழ்மை இருந்ததுன்னா, உன் வாயில கைண்ட்னஸ் இருந்ததுன்னா நீ அவனை அழகாய் மாற்றி விடலாம். இன்றைக்கு ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, நீ ஆத்துமா தேடி எங்கேயும் ஓடாத, பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டு வா. உண்மையிலேயே நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து பாருங்கள், பரலோகம் கன்ஃபார்ம். நம்ம உடனே ஆத்துமாக்குன்றதுக்காக உடனே வாங்க, சில சபைகள்லாம் பார்த்தீங்க வச்சிங்களேன், வாங்க நம்ம கிராம ஊழியர்களுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வேனை வைப்பாங்க. இருக்கிற விசுவாசிகள்லாம் கூப்பிட்டுவாங்க, ட்ராக்ஸ் எடுத்துக்குவாங்க, போய் கிராம ஊழியம் நல்லது தான், விதைக்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஈகோவில் பிரச்சனை, தாழ்மையே கிடையாது. அவன் ஏறி தலை மேலே நின்னா நம்ம 2 மாடி மேலே ஏறி நின்று அவனை அமுக்கி உள்ளே உட்கார வைக்கிறோம். நான் உன்னோட எவ்வளோ வலியவன், உன்னோட எவ்வளோ சர்வ வல்லவர் என்னோட இருக்கிறா, உன்னை கட்டுகிறேன் பிசாசே, இயேசுவின் நாமத்தினால உனக்கு உபவாசம் போடுறான்னா அவன் மேலே எல்லாத்தையும் கட்டுறது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்து. ஆண்டவர் உன்னோட இருப்பதை அவன் சாட்சி கொடுக்கட்டும். எத்தனை பேர் உண்மையிலே சாட்சி கொடுப்பாங்க? உன் கூட வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பாங்க? அவங்களோட ஆண்டவர் இருக்கிறாங்க.
சொல்லுவாங்களா? சொன்னா உண்மையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவ ஊற்று, உன் வாயிலிருந்து வருகிறது சமாதானத்தின் வார்த்தை அப்படின்னு ஆண்டவரே ஏற்றுக்கொள்வார். ஆனால் நம்ம அலுவலகத்தில் போய் பார்க்கணுமே, we are the fierest people. நம்ம தான் அக்கினியின் பிள்ளைகள். அக்கினி டிராகன் வாயிலிருந்து என்ன வரும்? நெருப்பா கக்கும். டிராகன் எங்க இருக்கணும்? சீனாவில் இருக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடாது. ஆமாம், அங்கே தான் இருக்கணும். இந்தியாவில் இருக்கணும்னா நீங்கள் புலியாக இருக்கணும். புலி பதுங்கி தான் இருக்கும். நேரம் வரும்போது தான். அப்போ ஒன்று நல்லா யோசித்து பாருங்களேன், நம்ம தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா யோசித்து பாருங்க. பெருசாக நீங்கள் போய் அக்கிரமத்தை திருத்த வேணாம், அக்கிரமாக இருக்கிறவங்களை நீங்கள் எடுத்து வர வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:33. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க பிழைக்கிறதுக்காகவோ அல்லது ஜீவிக்கிறதுக்காகவோ ஆண்டவரே உங்களை கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அங்க நீ சுகமா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் காட்டுற வழியில, ஆண்டவர் என்ன தெரியுமா வழி காட்டுறாரு? நீ இருக்கிற இடத்துல சாந்தமாயிரு, சமாதானமாயிரு, எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் செய்யி, ஆண்டவருடைய நாமத்தை சுமந்து சொல்லு. உன் வாயிலிருந்து வார்த்தை சமாதானம் உள்ள வார்த்தையா இருக்கட்டும். லெட் த வேர்ட்ஸ் பி எ கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ். அது கட்டுகிற வார்த்தைகளா இருக்கட்டும். அப்போ உண்மையிலே அநேகர ஆத்துமாக்களை கொண்டு வரலாம். எளிதான விஷயம். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சிங்களேன், ஜோம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்து கத்துவாங்க. பார்க்குற பக்கத்து வீட்டுக்காரன் இதுக்காகவே அவன் ஆண்டரை ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா பயம் வந்துடும். ஐயோ நம்மளும் ஆண்டரை ஏற்றுக்கினா 3 மணிக்கு எழுந்து கத்துவ மாட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் டென்ஷன் ஆவானாட்டுக்குன்னு அதுக்காகவே ஆண்டரை ஏற்றுக்க மாட்டான். ஜோம் பண்ணுங்க, 3 மணிக்கு ஜோம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜோம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுகிற வார்த்தை அவன் காதுகளில் விழும்போது ரட்சிப்பை கொண்டு வருவதை போல ஜெபம் பண்ணுங்க. 3 மணிக்கு எழுந்து இயேசுவ நாமத்தினால கட்டுறன் ஜெபம் பண்ணுவாங்க. தெரியுமா உனக்கு? ஆண்டவரே குழம்பிடுவார், என்னத்ததா கட்டணும் அப்படின்னுவார். 3 மணிக்கு எழுந்து ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரனை ஆசீர்வதிக்கிறேன், என் எதிர் வீட்டுக்காரனை ஆசீர்வதிக்கிறேன், அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஜெபம் பண்ணிப்பாரு. காலைல நீ எழுந்து வீட்டை தரமா உன்னை பார்த்து சிரிப்பான். சிரிச்சுக்கிறான். நான் இன்னைக்கு அது காலைல பார்த்து இந்த மூஞ்சில மூழ்கத்தோட வேற திரும்பி போயிடலான்னு வீட்டுக்குள்ள ஓடுவான். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போகிறதுக்கான தெரியுமா இந்த மூஞ்சில மூழ்கத்துக்கு. ஏன்னா நீ தான் விடிகால ஜெபம் பண்றிய, அவனையும் கட்டுற, அவன் வாழ்க்கையும் கட்டுற, எல்லாத்தையும் கட்டிடுற. நீ ஆசீர்வதிச்சு பாரு, ஆண்டவர் உன் தாழ்மையை இருக்கிற இடத்த சுகமா மாற்றுவான். சுகமா நீ இருக்கிற இடத்துல எல்லாரும் இடத்துல சமாதானமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின புத்தகத்துக்கு வந்துடுறான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, எப்பா நீ ஜீவனுள்ள வார்த்தையை பேசு, ஜீவ ஊற்றா உன் வாயிலிருந்து வரட்டும், நீ எல்லாரும் இடத்துல மன தாழ்மையா இரு. நான் உனக்காக என்ன பண்ணுவேன்? சண்டை போடுவேன். நம்ம அமைதலா இருந்தா வேதம் சொல்லுகிறது, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? ஆமா, இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த வசனம் எனக்கு இல்லை, அப்பால போய் சாத்தானே அப்படின்ட்டு நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். வசனத்துக்கே சாத்தானை கூப்பிடுவோம். வசனத்துக்கே இயேசு ரத்தம் செய்ய சொல்லுவோம். இயேசு ரத்தம் செய்யும், இந்த வசனம் எனக்கு இல்லை, நானே சண்டை யுத்தத்தை போட்டு. வேதம் சொல்லுகிறது, நீ தாழ்மையா இரு. உன்னை நசுக்கிறேன்னு நினைக்கிறவனை நான் நசுக்கிறேன், உன்னை எதிர்க்கிறவன் நினைக்கிறவனை நான் எதிர்த்துக்கிறேன், உன்னை நிர்மூலமாக்கணும்னு நினைக்கிறவன் நான் நிர்மூலமாக்கிறேன், உன்னை வளர விடாம பண்ணணும்னு நினைக்கிறவனை நான் பண்ணிக்கிறேன். நீ சாந்தமாயிரு. இயேசு எல்லா நேரத்திலையும் மனத்தாழ்மையாய் சாந்தமாய் சமாதானமாய் இருந்தார். அவர் எந்த இடத்துல சமாதானத்தை இழக்கவே இல்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? இட் டிட் நாட் லீவ் இஸ் பீஸ். அவர் எந்த இடத்துல சமாதானத்தை இழந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக ஆக்னியோடு இல்லை. அவர் இருந்த இடம் ஒரே ஒரு இடம் தான். எங்கள் தேவாலயத்தை அசுத்தம் பண்ணுகிறார்கள் என்ற பொழுது கோபம் வந்தது. கோபம் செஞ்சாலும் அவர் என்ன பண்ணல, அது வராது. ஏன் தெரியுமா? நம்மளாம் உஷாராகிறோம். கோபம் வந்துச்சுன்னா நமக்கு முதல்ல செய்கிற வேலை தெரியுமா? அப்போ அவருக்கு ஒரே ஒரு இடம் தான். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவோட நடக்கிறோம் அப்படின்னா நீங்க அமைதலாக இருங்க. பவுல் சொல்லுகிறத போல வெஞ்சன்ஸ் பிலாங்ஸ் டு காட். அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறார். நீ என்னன்னா அமைதலாக இருந்தா போதும். நிச்சயமா
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடந்த வாரத்தில் சொன்னது போல போர்க்களம் இருக்கும். எதுக்கு தெரியுமா? உன்னை உன் ரட்சிப்பை காலி பண்ணுறதுக்குனே வருவான். ஆனால் நம்ம அதை தான் பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கிடையாது. நீ பாட்டு அமைதியாக இரு, சாந்தமாயிரு, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு. ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு அநேகருடைய பலப்படுத்து, அநேகரை அவங்களுடைய துன்மார்க்கமான வழியிலிருந்து விலகுவதற்கு இடம் கொடு. ஆண்டவர் உன்னை கொண்டு கிரியை செய்வார். இந்த காலையில் ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் அப்படி இல்லைங்க, இதுவரைக்கும் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க மூஞ்ச கூட பார்க்க முடியலங்க, இல்லைங்க எதிர் வீட்டுக்காரங்க கொஞ்சம் மூஞ்ச கூட பார்க்க முடியலங்க, அவனுக்கு சத்தியத்தை சொல்ல முடியலைங்க, அவனோட சமாதானமாக இல்லைங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணு. அவன் காதில் விழுகிற மாதிரி அவனை ஆசீர்வதி. அவன் தானாக ரட்சிப்புக்குள்ள வருவான். அவனை அழகா மாற்றக்கூடிய அதிகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறா. நீ போயிட்டு நான் இன்னைக்கு உனக்கு பிரசங்கம் பண்ண போறேன், 1.5 மணி நேரம் என் சத்தியத்தை கேளுன்னா அவன் எவனும் கேட்க மாட்டான். அவனுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவன் காதுகளை இனிமையாய் நீ ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்க. இதுதான் தாழ்மை. கண்டிப்பா அவன் செஞ்சதெல்லாம் உனக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? மூட்டை கட்டி தூர. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:32 வாசிக்கலாம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. இங்க பாருங்களேன், நம்ம அக்கிரமம் செஞ்ச காலத்துல கிறிஸ்து என்ன பண்ணாரா? நம்ம ஒவ்வொருவரையும் மன்னித்தார். அவர் மன்னிக்காத நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் தண்டனை கொடுக்கணும்னு வச்சிங்களேன், இன்னைக்கு எத்தனை பேர் ஜீவனோட இருப்போம் அப்படின்னா யாருமே கிடையாது. பாவத்தின் சம்பளம் எல்லாருக்கும். இன்னைக்கு உலகத்தில் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ இல்லையோ, கல்லறை அந்த மாதிரி கட்டியிருப்போம். வாங்க கல்லறை அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டலாம். ஏன்னா டெய்லி ஒரு 10,000 பேர் சாவான், எங்கே புதைக்க முடியும்? அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் வச்சு கட்டில் போட்டு பூசிட வேண்டியதுதான். அப்போ ஆண்டவர் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம தாழ்மையாக இருந்து அதில் என்ன முக்கியம்? தாழ்மையாக இருப்பதில் மன்னிக்க வேண்டியது அவசியம். சிலர்லாம் தாழ்மையாக இருப்பதிலே சிறந்தவர்களாய் நடிப்பார்கள். தெரியுமா உங்களுக்கு? தாழ்மையாக இருக்கிறதுல நடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. தாழ்மையாக இருக்கிறது போலயே நடிப்பது. இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், பார்த்த உடனே ஐயா தோத்துறங்க ஐயா அப்படின்வாங்க. எதுக்குன்னு கேட்டால் தாழ்மையாக இருக்கிறாங்க காட்டுவாங்களாம். அவங்க குனிஞ்சு சோத்திரம் பண்ணிட்டு நிமிரும் போது உஷாராக இருக்கணும். ஏன்னா காலு கீழே பாம்பு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுங்களை சோத்திரம் பண்ணாங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டு ஓடிடணும். முன்னாடி கீர் போட்டிங்கன்னா டம்முன்னு காலை வச்சிரும், அது கண்ணி வெடியாக இருக்கும், காலு காணாமல் போயிடும். அப்போ ஒன்றால் வச்சுங்க, தாழ்மையாக இருப்பதில் மன்னித்து உண்மையாய் தாழ்மையாக இருக்கும். மன்னிப்பது என்றால் உனக்கு நான் மேஜராக சொல்லுவது, உன் ஆத்துமாக பாதுகாத்து கொள்ள அநேகரை கொண்டு வருவதற்கு, முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டு வருவதற்கு அவன் செய்த மீறுதல்கள்லாம் என்ன பண்ணுமா? நிச்சயமாக அவன் செஞ்சுருப்பான், செய்யாமலாம் இருந்திருக்க மாட்டான். அவன் செஞ்சதை விட நம்ம செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசு. ஆண்டவர் அதை தான் கணக்கில் வச்சிருப்பார். தெரியுமா உனக்கு? ஏன்னா அவன் ஆண்டவரை அறியாதவன், அவன் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளே வராதவன். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கு நம்ம செய்ய அக்கிரமம் இருக்குது பற்றியா, அது ரொம்ப பெரிய கணக்காக இருக்கும். இன்றைக்கு நீ எளிதாய் மற்றவர்களை அக்கிரமத்திலிருந்து ஆண்டோடைய பாதையில் திருத்துவதற்கு, திருப்பி கொண்டு வருவதற்கு வழி என்னன்னா, நீ அவர்கள் செய்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா? அது ரொம்ப கஷ்டமான காரியம். மன்னிப்பது என்பது வாயில சொல்லிடலாம், அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு, அதை என்ன பண்ணுமா? மறந்து விடணும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் செய்த எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரா? மறந்துடுறவரா இருக்கிறார். என் ஆண்டவர் மறதி உள்ள ஆண்டவர். எதுல தெரியுமா? நீ செய்து பாவ அறிக்கை செஞ்சு ஒரு காரியத்தை விட்டுட்டுன்னா அவர் என்ன பண்ணுவாராம்? மறந்துடுவாராம். அது எப்படி மறந்துடுவார் எனக்கு தெரியல அப்படின்னா, உன்னை எப்படி மறந்து ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி அவர் மறக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக 2 காரியத்தை பார்த்து விடலாம். அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருக்கிறவங்களை மீட்டு வெளிச்சத்துல கொண்டு வருதுதான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை. ஆண்டவர் உன்னை என்னை எதுக்கு மீட்டெடுத்திருக்கிறார் என்றால், நம்மை போல
உன்னை போல என்னை போல பாவியா இருக்கிறவங்கள மீட்டெடுப்பது தான். ஆனால் நம்ம அவங்கள மட்டும் தான் டச் பண்ண மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நம்மை விட மோசமாக இருக்கிறோம் நினச்சிக்கின்னு நம்ம விட மேலாக இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம். உன்னை போல இருக்கிறவனை ஈஸியாக கண்டுபிடிப்பது எளிது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தினந்தோறும் அரசாங்கத்துக்கு வரி கட்டினவராக இருந்துப்பீங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு தினந்தோறும் வரி கட்டுறவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. வரி கட்டுறதுனா மாலையில் 6 மணிக்கு மேலே போயிட்டு வரி கட்டு வருவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் நண்பரை பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? அவன் வரி கட்டுறான்னா அவன்கிட்ட போயிட்டு சத்தியத்தை சொல்லி சமாதானமாக அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் நீ எப்படி ஏற்றுக்கொண்டாய், ஆண்டவர் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றினார், அதை சாட்சியாய் நிரூபிக்கும் பொழுது அவனை நீ என்ன பண்ணலாம்? அழகாக பரவத்துக்கணும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். யாவன் ஈஸியாக இருக்கிறானோ, எங்கே பிரசங்கம் பண்ணுவதற்கு அல்லது ரட்சிப்பு கொண்டு வருவதற்கு எளிதாக இருக்கிறதோ அங்கே தான் போய் செய்வோம். வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் ஆண்டவரோட நடக்க வைக்கிற நோக்கம்னா அவர் வாழ்ந்தது மாதிரியே வாழணும். எந்த மாற்றமும் கிடையாது. அவர் கடைசியில் போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எருசலேமில் அவர் பிறந்த பெத்லகேமில் ஏறத்தாழ 5 பெட்ரூம் வீடு இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இன்னைக்கு போனால் இருக்குது, நீங்கள் போய் தங்கிட்டு வரலாம். இயேசு தங்கின வீடு அப்படின்னு என்னங்க நீங்கள் பார்க்கறத பார்த்தா நான் பொய் சொல்கிற மாதிரியே இருக்குதுண்ணா. உண்மையிலே பொய் தான் சொல்கிறேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இயேசுனதற்கு அப்படிலாம் அவர் செஞ்சதை போலவே நம்மளை செய்ய சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீ ஒரு ஆத்மா சம்பாதிக்க, ஒரு மனிதனை அக்கிரமத்திலிருந்து திருப்புவதற்கு நீ என்ன வேணா செய். எல்லாவற்றையும் நஷ்டம் வேண்டாம் என்னும் பொழுது ஆண்டவர் உன்னோடு இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ உங்களை எதுக்கு ஆண்டவர் பிரித்தெடுத்து உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, ஓநாய்கள் மட்டும் ஆடுகளை அனுப்புவதை போல கூட்டமாக ஓனா இருக்கிறதுல ஒரு ஆடு போய் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணும்? அழகாக கறி வேற எலும்பு வேற ஓனான்னு தின்றோம். மிச்சம் மீதி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் நிற்கும், ஆட்டு தலை மட்டும் தான் நிற்கும், இது எல்லாத்தையும் ஓனான் தின்றா. அப்போ வேதம் சொல்லுகிறது, உங்களை ஓனாய் மத்தியில் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆனால் நீ சாந்தமா அமைதலா உன்னுடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று உள்ள வார்த்தைகளாக இருந்து அநேகருக்கு முன்பதாக அமைதல் உள்ளனாய் இருப்பாய் என்றால் நீ அக்கிரமத்திலிருந்து அநேகரை திருப்ப முடியும், எளிதாய் திருப்ப முடியும், பார்வையற்றவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வர முடியும். இதுதான் ஆண்டவரோட நடப்பது. சீஷர்கள் ஆண்டவரோட நடந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரோட அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கொண்டு வருவது தான், மற்ற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு திருப்புவது தான் அவங்களுடைய வேலையை. எந்த இடத்துலையாவது, எந்த சீஷர்களாவது, எந்த அப்போஸ்தலர்களாவது அவங்க சொந்த ஊர் அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் அல்லது சீஷர்களுக்கு எங்கன்னா அட்ரஸ் இருக்குதா பைபிளில்? எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எங்கே மரித்தார்கள் என்று கண்டுபிடித்தோம். அது கூட பைபிளில் கிடையாது. ஹிஸ்ட்ரியில் தான் கண்டுபிடிக்கிறோம் எந்த இடத்துல அவங்க இறந்தாங்க அப்படின்னு. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு குத்து மதிப்பாக படிக்கிறோம். அது கூட உண்மையாக அன்றைக்கி சாகும் போது இருந்தவனா எழுதி வச்சானா அதெல்லாம் கூட கிடையாது. அப்போது ஒன்று தெரிஞ்சுக்க, உனக்கும் எனக்கும் ஆண்டவருடைய பாதையில் நடப்போம் என்றால், தீர்மானமாக இருப்போம் என்றால், நீ சமாதானமாக இருப்பாய் என்றால் அதுதான் ஆண்டவருடைய வேலையாக இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிடுறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை வாச முடிச்சலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இங்க பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுமா? பாவம்லாம் நீங்கபடியா மனம் திரும்பி குணப்படணும். யாரு குணப்படணும்? நம்ம தான் குணப்படணும். நம்ம குணப்பட்டா ஆண்டவரோட பாதையில் நடக்கிறோம். ஆல்மோஸ்ட் இது இந்த 6வது மாதம், 6 தானே, ஜூன் ஜூலை 6வது மாதம் வந்துருச்சு. 6வது மாதம் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது? 7 மாதம் நம்ம கையில் இருக்குது. 7 மாதத்துக்குள்ள ஒரு ஆத்துமாவாவது கொண்டு வரணும் அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது. அதுக்காக நீங்கள் பெரிய பாவிகள்லாம் நான் சொல்லலை, நீங்கள் பெரிய பாவம்லாம் செய்யலை. நீங்கள் செய்கிற ஒரே ஒரு பாவம், அதுவும் எளிதான பாவம் என்ன தெரியுமா? ஆண்டருக்கு ஜீவ ஊற்றுக்கு பதில் வேற நாற்றமற்ற ஊற்று உங்கள் வயிற்றுலேருந்து வாய் வழியில் வெளியே வரும். அந்த ஊற்றை க்ளோஸ் பண்ணிட்டு பரிசுத்தாவினர் உள்ள ஊற்று போடும்பொழுது, பரிசுத்தாவினர் ஊற்று வெளியே வரும்பொழுது அது சத்திய வசனமாய். சட்டியில் இருக்கிறது தாங்க என்ன பண்ணுமா? அகப்பண்ண தெரியாது, கரண்டியில் வரும். குண்டானுக்குள்ளே விட்டா குண்டானில் இருக்கிற பொருள் தான். அப்போ ஒன்றெல்லாம் தெரிஞ்சுங்க, யாராவது ஜீவ ஊற்றுக்கு பதில் கபத்திர ஊற்று அவங்க வார்த்தை வருதுன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு?
அங்கே வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது? அப்போ ஒன்றால் தேங்க நீ நானும் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அநேகரை மாற்றுவதற்கு எளிதான வழி சாந்த குணம். சாந்தமாக இருங்க, அமைதலாக இருங்க. யுத்தம் அவருக்குரியது, நம்ம அதில் தலையிடவே வேண்டாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம், உன் உதடுகளை பாதுகாத்துக்கொள். உன் உதடுகளை கவடற்றதாக இருக்கட்டும், அல்லது வஞ்சகம் இல்லாமல் இருக்கட்டும். உள்ள ஒன்று வச்சு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உதடுகள் தேனை போல பேசுவாங்களாம். தேனை போல அந்த மாதிரி பேசவே கூடாது. மூணாவது காரியம், உன் வார்த்தைகளை குறித்து கவனமாயிரு. உன் வார்த்தைகள் தெளிவானதா, சத்தியம் உள்ளதா, அநேகர ராஜ்யத்துக்கு மாற்றுவதா இருக்கும் என்றா நீ கவலைப்படாத. நீ ஆண்டவரோட நடக்கிற, இல்லை ஆண்டவர் உன்னோட நடக்கிற. ஆண்டவர் உன்னோட நடந்தா நீ எதை குறித்தும் என்ன பண்ண வேண்டியதில்லை. இருந்த இடத்துல கண்களை மூடி, ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசி, ஆமாம் என் வாழ்க்கையை நான் மாற்றுறேன், அதனால் அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு வருவேன், அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவேன், ஆண்டவருக்காய் அவங்களுடைய பாதைகளை திருப்புவேன் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு செவி சாய்ங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகள் நீதிமானுடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று வெளியே வரணும். ஜீவ ஊற்று வெளியே வரணும். நீ வாயை திறந்தா எல்லாரும் ஓடிடுறாங்களா? இல்லை, உன் வாயின் வார்த்தைகளுக்கு சமாதானமாய் செவி சாய்க்கிறார்களா? நீ வாயை திறந்து பேசும்போது ஆவியானவர் வெளிப்படுகிறாரா, இல்லை மாம்சம் வெளிப்படுகிறதா? நீ வாயை திறந்து செயல்படும் பொழுது உன்னோட அநேகருக்கு முன்பதாய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் செய்கிறாயா, இல்லை நீ என்ன பண்ணுகிற? இன்றைக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் வாழ்க்கையை சாந்தமாய் மாற்றுங்க, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்காய் விட்டு சென்றிருக்கிறது, அந்த சமாதானத்தில் எங்களை நடத்துங்க, எங்களை நித்தமும் அழகா சமாதானமா அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவர்களா எங்களை மாற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல நீ அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பு. அவசியம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புறவங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபம். எப்படி சமீபம்னா, உன் வாழ்க்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இந்த காலையில் என் ஆண்டவர் உன்னோடு நடக்க, நீ ஆண்டவரோடு நடக்க ஆயத்தமாய் இருப்பாய் என்றா ஜீவ ஊற்று உன் நாவிலிருந்து வெளியே வரணும். உன் வயிற்றில் ஜீவ ஊற்று அபிஷேகம் இருக்க வேண்டியது அவசியம். சத்திய வசனம் இருக்க வேண்டியது அவசியம். தயவுள்ள வார்த்தைகள் உன் வாயில வர வேண்டியது அவசியம். இந்த கைண்ட்னஸ், ஹம்பிள்னஸ் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருப்பாய் என்றால் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் இப்படி சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படியாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமத்தை மன்னித்தவர், எங்களுடைய பாவங்களை மன்னித்தவர், மீறுதல்களை மன்னித்தவர், இன்றைக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளையும் உதடுகளையும் பரிசுத்தமாக்கி ஜீவ ஊற்று வருவதற்காக எங்களை ஆயத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது எங்கள் வாயிலிருந்து வயிற்றிலிருந்து ஜீவ வசனம் வரட்டும், அநேகருக்கு ஜீவன் தருகிற வார்த்தைகள் வரட்டும். அப்படி எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.